உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹேய், இதெல்லாம் எங்க போற நீ? எங்கேயோ, ஆனா இந்த வீட்டை விட்டு தூரமா. உன்னோட மூளை புல்லுமைய போயிடுச்சா என்ன? ஆமா மௌனையா, என் மூளை புள்ள திங்கதான் போயிருந்துச்சு. ஆனா சரியான நேரத்துக்கு திரும்ப வந்துருச்சு. இந்த ராதா என்ன பண்றா? இவ இப்ப கிளம்பி போயிட்டானா தாமனிக்கு ரோட்டு கிளியர் ஆயிடுமே. எனக்கு புரிஞ்சு போச்சு. தாமினி அக்காவோட காதலுங்கிற இலங்கையில தீ வைக்கிற அந்த ஹனுமான் வேற யாரும் இல்ல, நான் தான். நான் தான் வலுக்கட்டாயமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவங்க மனசை நோக்கடிச்சிட்டேன். அதனாலதான் தினம் அவங்க மனசு உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் சரி, அதுக்கு எதுக்கு அனுமார் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற? நான் சொல்ல வந்ததை நீயே சொல்ற. தப்பா ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு போறேன்ற. இப்ப நான் என்ன பண்றது? பாவம் தாமினி அக்கா, என்னால தானே அவங்க தினம் கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் கெட்டவதான் மோனையா, ரொம்ப கெட்டவன் நானு. ஆனா நான் செஞ்ச பாவத்துல இருந்து முக்தி அடைய ஒரு வழிதான் இருக்கு. அட ஆண்டவா, அட ஈசனே, மேல இருக்க கடவுளே கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என்ன தூக்கிட்டு போங்க. உன்னோட வெயிட் என்னன்னு தெரியுமா உனக்கு? கிருஷ்ண பரமாத்மாவில் கூட உன்னை தூக்கிட்டு போக முடியாது. அதாவது எதுக்கு தூக்கிட்டு போன்னு சொல்ற? இதெல்லாம் நல்ல விஷயமா என்ன? இப்ப எதுக்கு நீ இங்க இருந்து போற? விடு, போகாத. இல்ல மோனையா, நான் இப்ப போய் தானே ஆகணும் மோனையா. நீங்க இதுக்கு மேல என்ன எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ணாலும் நான் இங்க இருந்து போயே தீருவேன். இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கடவுள் கிருஷ்ணர் உங்களுக்கும் எனக்கும் உறவை ஏற்படுத்தவே இல்ல. தாமினி அக்காக்கும் உங்களுக்கும் தான் உறவை ஏற்படுத்தி இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஏய், நீ இங்க இருக்க, தாமினி அவளோட ரூம்ல இருக்கா. யாருக்கும் நடுவுல வரலையே. நீ முதல்ல இந்த பேக்க கீழ வை. இல்ல மோனையா, இல்ல. ஒரு பாவிக்கு தான் செஞ்ச பாவம் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா அவன் தன்னோட பாவத்துக்கு பிராயச்சித்த பண்ணலன்னா அவன் பயங்கரமான பாவி ஆயிடுவான். பயங்கரமான பாவி. என்ன ஆயிடுவா சொல்லுங்க? பயங்கரமான பாவி. நான் இந்த வீட்டை விட்டு போய்தான் ஆகணும் மோனையா. ஏன்னா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையோட மொத்த பிரச்சனைகளுக்கும் வேற இருக்கிறது நான் தான். அதனால நான் உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு தூரமா போய் தானே ஆகணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இனிமேல இருந்து நீங்க என் கூட இந்த கல்யாண நாடகம் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரூம பகிர்ந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்புறம் இந்த என்ன ராதா என்ன பண்ற நீ? இந்த திரையை இப்படி நடுவுல போட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் போறேன் மோனையா. தயவு செஞ்சு முடிஞ்சா என்ன மறந்துருங்க. என்ன? உங்க கூட நான் இருந்த அந்த அழகான தருணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அழகான நினைவுகளை என்னோட இதயத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன் மோனையா. உங்களை இதுவரைக்கும் நான் சந்திக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். அப்புறம் இன்னில இருந்து உங்களுக்கு என்கிட்ட இருந்து விடுதலை. நான் போறேன். முழுசா மொத்தமா நிரந்தரமா போயிடுறேன். ராதா, நீ எங்கேயும் போகல. இல்ல மோனையா, நான் போய் தானே ஆகணும் மோனையா.
தாமினி அக்காவோட அழகான உலகத்தை என்னால கெடுக்க முடியாது. அவங்க என்ன தங்கச்சியா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என் அக்காவோட வாழ்க்கையை என்னால இப்படி அழிக்க முடியாது மோனையா. என்ன விடுங்க மோனையா. இல்ல மோனையா சொல்றல என்ன நீ விடுங்க. போக கூடாதுன்னு சொல்றல. என்ன விடுங்க நீ மோனையா. போக கூடாது. அந்த மாதிரி எடுக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா கைய பிடிங்க. என் பைய அப்படி நான் பிடிச்சு உன்னை போக விட எடுக்காதீங்க. மாட்டேன். மோனையா என் நான் பைய சொல்றல விடுங்க. பேக்க விடு. நான் சொல்றல பைய விடுங்க. ஆ! மறுபடியுமா? நான் தச்சு கொடுக்கறேன். நீ இரு. போகாத. நிஜமா ஏன் போக கூடாது? ஏன் போக கூடாது மோனையா? முதல்ல அத சொல்லுங்க. ஏன் போக கூடாது? என்ன நீ பாட்டுக்கு போயிட்டனா? போய்ட்டா நான் போய்ட்டா அப்போ குஷியோட கஸ்டடி போய்டும்ல. அத பத்தி கவலைப்படாதீங்க. 6 மாசம் வரைக்கும் கோர்ட்டு முன்னாடி நான் உங்களோட மனைவியா நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருப்பேன். குஷிக்கும் சொல்லி கொடுத்துற அவளும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டா. இனிமே நான் 2 காதலர்களுக்கு நடுவுல வர விரும்பல. நான் போகணும். என்ன விடுங்க இல்ல மோனையா. இல்ல நீ போயிட்டனா அப்புறம் சொல்லுங்க. நீ பாட்டுக்கு போயிட்டனா அப்புறம் என்ன யார் தொல்லை பண்ணுவா? எனக்கு டீ சாப்பாடெல்லாம் யார் கொடுப்பா? யார் என் கூட சண்டை போடுவாங்க? என்னோட ஷர்ட்டோட பட்டனை யார் தச்சு கொடுப்பா? அப்புறம் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அது கீதையை பத்தி யார் சொல்லிக் கொடுப்பா? நீ இல்லாம என்னோட வாழ்க்கை முழுமை அடையாது ராதா. உங்க வாழ்க்கை முழுமையடைறது என்னால இல்ல, தாமினி அக்காவால தானே முழுமையடையும் மோனையா. நீங்க நீங்க காதலிக்கிறது ஐயோ இல்ல, என்ன? நான் தாமினியை காதலிக்கல, நான் உன்னதான். இந்த காதல் கல்யாண கோர்ட்ல எனக்கு தெரியாது. நீ எங்கேயோ போக கூடாது, அவ்வளவுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.